இந்த ஆனி மாதம் சொல்லக்கூடிய இந்த மாதம் ஜூன் ஜூலை கடன் அடையுமா கொஞ்சம் போனேன். இந்த மாதம் மாற்றங்கள் எப்படி வரப்போகுது பார்க்க போகிறீங்க. அது மாதிரி மாற்றங்கள் வாழ்க்கையில் இப்படிலாம் வருமா எனக்கு தெரியாது. இப்படிலாம் கூட உண்டான்னு சொல்கிறவங்களுக்கு ஆச்சரியமான முறையில் அந்த ரசனைகளோடு நீங்கள் வாழ்க்கையில் அந்த திருமண பாக்கியங்கள்லாம் சொல்கிறீங்களா. வேலை பாக்கியம் சொல்லிட்டேன். ஒன்று வேலை நீங்கள் கொடுக்கணும், இல்லை வேலை அவன் கொடுக்கணும். இது மாதிரி அமைப்பெல்லாம் பார்த்துருக்கீங்களா. வேலைக்கு கொடுத்தாச்சு. திருமண பாக்கியம் பார்க்குறீங்கன்னா திருமண பாக்கியத்தை வரும்போது சம்பந்தியே உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணி போஸ்ட்டு ரெக்கார்டு பண்ணி பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்து இப்படிலாம் பார்த்துருக்கீங்களா. இந்த பணத்தினுடைய பார்க்கும்போது செல்வம் வரும்போது செல்வம் இருக்கும். இதனால் என்ன பண்ணாலும் செல்வம் தான். அவங்களுக்கு செல்வம் இல்லை, செல்வம். இது இப்போ மாறி போச்சு. செல்வம் சொல்கிறது மறுபடியும் சேர்ந்து வந்து எப்படியோ உங்கள் சம்பந்தியோ இல்லை தாத்தம் பாட்டியோ இல்லை கூட்டானோ யாராக இருந்தாலும் இல்லை நண்பரோ எப்படியோ அந்த பணம் வந்து உங்கள் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் ஏதோ தொடர்பு மூலம் வரும். அது எப்படி வரும் கேட்குறீங்களா. அன்பார்ந்த கடவுளூர் டிவி நேயர்களுக்கு கிருஷ்ணன் ராஜகோபாலன் காலை வணக்கத்தை பகிர்ந்து கொள்கிறேன். இந்த ஆனி மாதம் பராபவ ஆனி மாதம் சொல்லக்கூடியது ஜூன் 15 ஜூலை 16 வரைக்கும் உள்ள காலம். பிரமாதமான ஒரு வளர்ச்சியை நாடு முன்னோக்கி போயின்னு இருக்கிறது. நாடும் போனால் நம்மளும் நல்ல மேலே வருவோம். இந்த மாதம் பார்த்தோன்னா ஒவ்வொரு வியாபாரி சுறுசுறுப்பாக இயங்குவான். பொருள்கள் நிறைய இருக்குது. எல்லாமே வெளிநாட்டு எக்ஸ்போர்ட் ஓரியன்டேஷன் தான் நிறைய நடக்கும். அதில் நடைத்தரர்கள் தான் அதிக சம்பாதிப்பாங்க. உங்கள் சாமர்த்தியம் இருந்தால் நீங்கள் சம்பாதிங்க. ஏன்னா எல்லாம் வெளிநாட்டு போயானோம். அங்கேருந்து ஒன்றும் வர முடியாது. மனுஷன் போனால் திருப்பி அங்கேருந்து வர்றது கஷ்டம். அப்படி இருக்கும்போது பொருள் எங்கே வருது. அதனால் எல்லாம் தேவையானது பொருள் வெளிநாட்டுக்கு சப்ளை ஆகும். அதனால் ஃபாரின் எக்ஸ்சேஞ்சஸ் நிறைய சம்பாதிக்க முடியும். அதனால் எல்லாமே எல்லாம் கூட்டு நிறுவனமாக செயல்படுங்க. ஒரு குறையும் இல்லை. ஆரோக்கியம் நல்லாவே இருக்கும். ஆப்பிரிக்காவில் ஏதோ புதுசாக வியாதி வந்திருக்கான். அது தொத்து வியாதி. அதில் இங்கே இப்போவே பிளான் பண்ணுறாங்க எப்படி பண்ணலான்னு. ஆனால் நம்ம அரசியல் வட்டாரம் ஃபுல்லாகவே இந்த மூக்கை நுழைக்காமல் இருக்கணும். நல்லது. நம்ம உருப்படணும்னா அதான் மெயின். குழந்தைகள் படிப்பில் நீங்கள் தான் பார்த்துக்கணும். சொந்தமாக வியாபாரம் பண்ணுறதுக்கோ சொல்கிறதுக்கோ அதில் கற்றுக் கொடுங்க. 4 காசு சம்பாதிக்கிறது உழைக்கிறது எப்படி சம்பாதிக்கலாம் கற்றுக் கொடுங்க. ஒரு தன்னம்பிக்கை வரும். படிப்பு விஷயங்களில் பெரியவர்கள் கவனமாக இருக்கணும். அதே சுற்று வட்டார அமைப்பில் சமுதாயத்தில் பழகும்போது எச்சரிக்கையாக பழக வைக்கணும். தீய பழக்கங்களுக்கு ரொம்ப ஆகாமல் பார்த்துக்கோங்க. இதெல்லாம் நீங்கள் பெரியவங்க கவனிக்கணும். இறையாமை நிறைய இருக்குது. கவலைப்பட வேண்டாம். இதெல்லாம் நிறைய நம்ம கொடுத்துருக்கான். நமக்கு நிறைய அந்த பகவான் ஈடுபடுறதுக்கு அந்த தேவதைகளோட ஈடுபடுறதுக்கு நிறைய சௌகரியங்கள்லாம் கொடுத்துருக்கான். ஒரு குறையும் இல்லை. இதோட என்ன வேடிக்கைன்னா இந்த கிரகநாதர்கள் இந்த மாதம் பார்த்தானே சுக்கிரனும் குருவும் ஒன்றா உட்காந்துருப்பாங்க கடகத்தில் ஒன்றா 2 பேரும் ஒன்றா உட்காந்துருக்காங்க. இது பாருங்கள் வேடிக்கை. ஒருத்தர் ராட்சசனுக்கு பண்ணுவார், ஒருத்தர் சாதுவாக நம்ம மாதிரி ஆக்களுக்கு பண்ணுவார். ராட்சசன் துணை போடுறது. அங்கே குரு தான் பலம். ராட்சசனால் சம்மந்தப்பட்ட சுக்கராச்சாரிய அவ்வளோ பலம் கிடையாது. ஆனால் குருவோட சேர்ந்துட்டு சனீஸ்வரனை பார்க்குறாரு. மீனசனிக்கு ரொம்ப யோகம்தான். ஆனால் இந்த மாதம் சனீஸ்வரன் வக்கரம் ஆகிடுறாரு. செவ்வாய் மேஷத்தில் இருக்க செவ்வாய் 4ஆம் பார்வையில் குருவும் கடவையும் பார்க்குறார். சக்கரன்னு பார்க்குறாரு. எவ்வளோ இது பாருங்கள், எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். அதனால் ஒரு குறைச்சும் இல்லை. எல்லா வீட்டும் நல்லா இருக்குது. ஆனி மாதம்னாலே சூரியனும் புதனும் மிதுனத்தில் இருப்பாங்க. இந்த ராகு கேது ஆஸ் யூஷுவல் ஒரு வளையம் போட்டு ப்ராக்கெட் போட்டு ராகு கும்பத்திலையும் கேது சிம்மத்திலையும் உட்கார்ந்துருப்பாங்க. செவ்வாய் முதல்ல கிளம்புவார், ரிஷபத்துக்கு போவார். அப்புறம் சுக்கராச்சாரியர் சிம்மத்துக்கு போவார். பாதி மாதம் போயிடுது. சிம்மத்துக்கு போவார். சிம்மத்தில் கேதுவோடு இருப்பார். அதே மாதிரி சனீஸ்வரன் வக்கரமாக மாத கடைசியில். இதுதான் பெரிய கிரக நிலவரம். இந்த நிலவரத்தில் எப்படி நமக்கு வாரதுங்கிறதா நல்ல மூமெண்ட். இது பிரச்சனை இல்லை. சனீஸ்வரன் வக்கரமாகிறதுக்கு காரணம் என்னென்னா நிறைய விஷயங்கள் இருக்குது. ஒருத்தர் சுறுசுறுப்பாக சாதுவாக இருந்தான்னா ஒரு காரியம் நடக்காது. ஆக்டிவேட் பண்ணணுன்னா எங்கே எப்படி குத்தணுமோ அப்படி குத்தினா தான் நடக்கும். அதுக்காக சனீஸ்வரன் வக்கரமானனால ஆட்டோமேட்டிக்காக ஒரு சுறுசுறுப்பு உண்டாகிறதுக்கு சனீஸ்வரன் எரிச்சல் உண்டாகுவான். எரிச்சல் உண்டாகி டைம் எலிமெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி வரும்போது பயன்படுத்த தெரியலைன்னா முட்டாள். அதுக்காக சனீஸ்வரன் ரொம்பவும் கோவப்பட்டு வக்கரமாயிட்டார். அவ்வளோதான் விஷயம். ஸோ ராகு பார்க்கலை. ராகு எப்போதுமே கும்பத்தில் உட்காந்துருக்காரு. அது நேரம் ஆகும் வரத்துக்கு. அதனால் இப்போதைக்கு இல்லை. அதனால் என்ன தான் இருந்தாலுமே கிரகநாதர்கள் நல்ல ஒத்துழைப்பு தராங்க. கேது சூரியனையும் புதனையும் பார்த்தா கூட புதன் இருக்கனால வாயை மூடின்னு உட்காந்துட்டார். கவலை இல்லை. அதனால் எல்லா விஷயத்துலேயும் அனுகூலமாக இருக்குது. நல்லபடியாக
எல்லாருமே தன் தொழில் நினைப்பு செயல்பாடுகளில் அப்பப்போ நினைக்கிறத உடனே செய்யக்கூடிய ஒரு சாமர்த்தியம், தைரியம், தெம்பு, அதுக்கு உண்டான திரவங்கள் எல்லாமே அனுகூலமாக இருக்குன்னு சொல்லி ஒவ்வொரு ராசியாக பார்ப்போம். அன்பார்ந்த மிதுன ராசி நேயர்களே, ஆனி மாதம் பலனை பார்க்கும்போது உங்களுக்குன்னு ஒரு மாதம் வருதுன்னா இதான். இத்தனை ஏதோ போகிறது வருது, ஏதோ பண்ணிட்டுறோம், சமாளிக்கிறோம், கொள்கிறோம்னா இந்த மாதம் உங்களுக்காக பிரத்யேகமாக கொடுக்கப்பட்ட மாதம் மாதிரி ஆகிடுச்சு. வீரியஸ்தானம் சொல்லக்கூடிய மிதுனத்தினுடைய வீரியஸ்தானம் சொல்லக்கூடிய சூரியன் கூட இருக்கார், கூடிய புதன் இருக்கார். அவரே புதனை தான் சுகஸ்தானாதிபதி. தன வீட்டில் பார்த்தீங்கன்னா 2ஆம் வீட்டு தன வீடு கடக வீட்டில் பார்த்தா குரு சுக்கரன் உட்காந்துருக்கார். சுக்கராச்சாரியர் யாருன்னா பூர்வ புண்ணியாவி, அவர் தான் ஐனசைன போகஸ்தானாதிபதி. அவரும் குருவோடு உட்கார்ந்துருக்கார். குரு யாருன்னா கடத்தரம் மட்டும் இல்லை, அவர் தான் ஜீவன கர்மாதிபதி. இருக்கிறதுலேயே இந்த மிதுனராசி ஞாயிறு தான் இவ்வளோ சந்தர்ப்பம் கொடுக்குறான். வெளிநாட்டை பார்க்காதீங்க, சான்ஸு கொள்ள அடிங்க, சமாளிங்க. உங்கள் சாமர்த்தியம் பிஸ்னஸில் 10 மடங்கு 100 மடங்கு சம்பாதிங்க. பாவம் முன்னியில் கிடையாது. ஆப்பர்ச்சுனிட்டி சம்பாதிக்கிறவன் தான் கெட்டிக்காரன். வாக்கு சாமர்த்தியம் இருக்கணும், செயல்படுங்க. அப்போது இத்தினு தான் வியாபாரம் பண்ண யாரும் கஷ்டமானது யாரும் கொடுக்குறது, கடன் இருக்குன்னு நினச்சாலே வியாபாரம் யூஸ் அன்ஃபிட் ஃபார் டூயிங் த பிஸ்னஸ். ஃபேஸ் பண்ணணும். அந்த மன உறுதி, செயல்பாடு, புத்தி சாமர்த்தியம் இந்த மாதம் எக்கச்சக்கமாக கொடுக்குறாரு. டோன்ட் லூஸ் த சான்ஸு. கொஞ்சம் உடனடியாக நல்லபடியாக செயல்படுத்துங்க. ஏன்னா காலகாரியம் இல்லாமல் பகவான் செய்யலை. வெளிநாடெல்லாம் முன்னையே பல சொல்லியிருக்கேன். வெளிநாடெல்லாம் நம்ம முட்டாளாக்கி நாசமாக்கி சோத்துக்கு வழி இல்லாத பண்ணிவிட்டு மூட்டையாக பணத்தை வச்சுருப்பான் தான் சோத்துக்கு வழி கிடையாது. அடுத்த நாட்டையும் நாசம் பண்ண வேண்டியது. இதே தான் அந்த வெளிநாட்டில் இருக்குது. ஓவர்சீஸ் ஃபுல்லாக அப்படி தான். ஒரு காலத்தை நேட்டோ நாடு நம்ம சாப்பிட்டு இருந்தது. இப்போ இந்த நேட்டோ நாடுகளை இப்போ அதுகளுக்கு திண்டாட்டம். இதுக்கு சொல்கிறேன்னா வேர்ல்டு ஓவரில் எப்படி இருந்தாலும் நம்ம ஊருக்கு தான் நம்பர் 1. சோத்துக்குலேருந்து எல்லாத்துலேயும் செக்யூரிட்டியோடு நம்ம ஊர் பக்கா பாலம் பண்ணியாச்சு. இதுவுமே நம்மளை ஒன்றும் பண்ண முடியாது. நோ த்ரெட்டனிங். அந்த அளவுக்கு பவர்ஃபுல் நாடாகிடுச்சு. விளைபொருள், தானியம், மணி, அது இது எல்லாம் செழிப்பாக இருக்குது. மற்றவனுக்கு என்ன கிடைக்கிறதோ இல்லை, இங்கே என்ன கொண்டு டம்ப் பண்ணுறார் மோடி. அமைப்பு பாருங்கள். அதனால் அந்த ஒவ்வொரு நாடும் நம்ம நாட்டுக்குள்ள இருக்கிற அந்த மாநிலங்கள்லாம் கொஞ்சம் விழிப்புணர்வாக செயல்பட்டோன்னா எல்லாருக்கும் இங்கேயே திருப்தியாக சாப்பாடு, பணம், பொருள், அந்தஸ்து, சொத்து பற்றி நிறைஞ்சு இருக்கும். வியாதியே வராது. கலை ஆர்வம் மிக்கவர் நம்ம நாட்டில். அந்த பாரம்பரிய கலைகள்லாம் எவ்வளோ இருக்குது. அதை அனுபவிக்கிறதுக்கே நமக்கு நேரங்காலம் போகாது. நம்ம ஜீவனமும் அதே அமைஞ்சு போடுறது. அதனால் ஒரு கொஸ்டனும் இல்லை. மெட்டீரியல் பெனிஃபிட் பணத்தினால எல்லாம் அனுபவிக்கலாம்னு நினைக்கிறது முட்டாள். அனுபவிக்க வேண்டியது எல்லாமே பணம் இருந்தால் தான் அனுபவிக்கணும்னு அவசியம் இல்லை. இந்த மாதிரி அமைப்பு தான் நம்ம நாட்டில் கொடுத்துருக்கான். நீங்கள் எதையோ நினச்சி கற்பனைலாம் பண்ணாதீங்க. என்ன ஜீவனம் உண்டோ திருப்தியாக அனுபவிங்க. மேலும் மேலும் எந்த சந்தர்ப்பம் கிடைக்குதோ அனுபவிச்சுக்கோங்க. அதுக்காக ஜீவனத்துக்காகவே காலத்தை ஓட்டாதே, குடும்பம் பழகிடும். குடும்பம் நல்ல விருத்தி வரும், கவலைப்பட வேண்டாம். அந்யோன்ய ஜாஸ்தியாக இருக்கும், குழந்தைகள் ஒரு நன்னா இருக்கும், எல்லாம் இருக்கும். வியாதி சொல்கிறதே சும்மா அம்பக்கு நான் சொல்கிறேன். அது ஆனால் நம்ம சரியத்தையே பார்த்துட்ருக்கோம் இல்லை. அதனால் அது பிரச்சனைகள் இதாக இருக்கும், இதாக இருக்குன்னு சொல்லிட்டு நம்மளை முட்டாளாக்கிட்டு இருக்கோம். நம்ம அறிவாளி ஆகிட்டோன்னா இந்த வியாதியெல்லாம் காணாமல் போடணும். ஆரோக்கியமான உறவு, நிறைய நேரம் கிடைக்கும். காலத்தில் என்னென்ன உண்டு அது பண்ணுங்க, சாப்பிட்றது கொள்றதுன்னு. அதுக்காக ஆசை ஜாஸ்தியாக போய் அது சாப்பிடணும் போனீங்கன்னா பிரச்சனைகள் தான் ஆகும். சமுதாயம் தான் வாழணும்னு பார்க்கும் தவிர நீ வாழறியா இல்லையான்னு பற்றி கவலைப்படாது. பார்த்துக்கோங்க. உங்கள் சாமர்த்தியம் இருக்கணும். மற்றவங்களை புண்ணாக்காமல் திருப்தியாக உங்கள் சாமர்த்தியம் பயன்படுத்தி நல்லா திருப்தியாக மேலும் மேலும் காசு சம்பாதிங்க, எல்லாம் பண்ணுங்க. ஏன்னா முக்கியமான குரு அவர் தான் மிதுனத்தினுடைய ஜீவன கர்மஸ்தானாமி. கர்மங்களோட அமைப்புள்ள ஜீவனங்கள். ஜீவனத்துக்காக கர்மம் இல்லை, கர்மங்களோட தொடர்புடையது ஜீவனம். உலகத்தில் ஏகனம் இல்லை. அதனால் அந்த அமைப்பு நன்னா இருக்குது. ஒரு பிரச்சனையும் இல்லை, நல்லா சம்பாதிக்கலாம். களத்திரம் சொல்லக்கூடிய குருவானவர் தன வீட்டில் இருக்கார். பேர்ந்தாச்சு, போன மாதம் பேர்ந்துட்டார் இல்லையா. ரொம்ப பிரமாதமான அமைப்பில் இருக்குது. சுக்கராச்சாரியார் இந்த மாதம் கடைசியில் கீழே இறங்கிடுவார்.
சர்பத்தோட கேதுவோடு இருப்பார், ஒரு பிரச்சனையும் இல்லை, சர்பத் தொந்தரவு இருக்காது. அதே சமயத்தில் செவ்வாய் மேஷத்திலிருந்து ரிஷபத்துக்கு போயிடுறார். செவ்வாய் யாருன்னு உங்களுக்கு முக்கியம் சொல்லணும் இல்லையா? புதனுக்கு செவ்வாய் ஆகாதெல்லாம் கிடையாது, அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது. செவ்வாய் லாபாதிபதி. புரியல? லாபாதிபதி ஆகாதுன்னா நீ முட்டாளாக அர்த்தம். லாபம் ஒருத்தருக்கு வரல, ஒன்றும் பிரயோஜனம் இல்லைன்னா யூஸ்லெஸ்ஸு. சந்தர்ப்பங்களை பயன்படுத்தி சமாளித்து எப்படின்னு செயல்படுத்தணும். அந்த புத்தி வரும். அந்த புத்தி வியாபார புத்தி இருக்கணும் தவிர தயவுதாட்சியெல்லாம் பார்க்கக்கூடாது. வாயளவுக்கு தான் தயவுதாட்சி. பிஸ்னஸ் மேனாக இருக்கணும் வியாபாரி. அதை விட்டுட்டு நான் இப்படி தான் இருப்பேன்னா வியாபாரம் இல்லை. இது கைப்பொருள் காணாமல் தான் போகும். ஸோ அதனால் இதுக்குமே அந்த வியாபார தந்திரங்கள் நிறைஞ்ச இந்த மாதத்தில் சம்பாதிக்கலாம். இங்கேருந்து தான் வெளிநாட்டுக்கு எல்லா சாமானும் போயாடும். அரிசி முதற்கொண்டு, சாப்பாடு பொருள் முதற்கொண்டு, பண்ண பொருள் முதற்கொண்டு எல்லாமே ஃபினிஷ்டு ஆர்டிகல் மட்டும் எல்லாமே ஐட்டம்ஸ் எல்லாம் இங்கேருந்து தான் போகிற அளவுக்கு வெளிநாட்டில் ஒன்றுமே இல்லை. ஏன்னா டிமாண்ட் ஜாஸ்தி. எனக்கு அதெல்லாம் சம்பாதிங்க. கூட்டு தொழில் நிறைய லாபம் தரும், ஆதாயம் தரும். தனிப்பட்ட முறை பிஸ்னஸ் மேன் பண்ணுறது மட்டுமில்லை, ஜீவனத்தில் அமர்ந்த அடிமை தொழில் சொல்லக்கூடிய ஜீவனத்தில் அமர்ந்தவங்களுக்கு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட், பர்ஃபார்மன்ஸ், ஒர்க்கு செய்கிற பக்காவும் இருக்கா உனக்கு ப்ரமோஷன். இதை விட்டுட்டு போடுவாங்களே அதுக்கு அவங்களுக்கு ப்ரமோஷன். அதனால் ஒர்க்கு தான் முக்கியம். அந்த மாதிரி செயல்படும் போது, சாமர்த்தியம் செயல்படும் போது எல்லாத்துலேயும் துறையில் முன்னுக்கு வரலாம். அதுவும் மிதுனராசி நேரம் கடன் உபாதைகள் குறையும். புதுசாக இன்வெஸ்ட் பண்ணுவீங்க. புது லேண்டு சட்டு புத்தெல்லாம் வாங்கக்கூடிய ஒரு பெரிய பாக்கியம் கிடைக்கிறது. ஏன்னா சம்மந்தப்பட்ட லாபாதிபதி சொல்லக்கூடியது யாருன்னு பார்த்தான்னா செவ்வாய் அந்த மிதுனத்துடைய சம்மந்தப்பட்ட லாபஸ்தானம் அங்கேயே இருப்பார். அப்புறம் ரிஷபத்துக்கு போவார், அது வேறு விஷயம். இருக்கும்போது 4ஆம் பார்வையில் குருவையும் அந்த சுக்கராச்சாரியன் பார்க்குறாரு. எவ்வளோ பெரிய விஷயம் இது! செவ்வாய் லேண்டு, சொத்து, பத்து, வீடுகள் எல்லாம் வாங்கணும். பழைய கடனை அடைச்சிட்டு புதிய கடன் வாங்குறது, இந்த மாதிரி ரொட்டேஷன். அந்த மிதுனத்துக்கு மட்டும்தான் ரகசியம்லாம் தெரியும். அவுட் ரொட்டேட் த மணி, ஏர்ன் மணி அப்படின்னு அவங்களுக்கு தான் தெரியும். அந்த ஞானம் அவளுக்கு இயற்கையாக உண்டு. ஆனால் இப்போ ஏற்பட்ட நிலைமையில் நம்ம நாடு நல்லா உயர்ந்துன்னு வருது. நிறைய சந்தர்ப்பம், ஆப்போர்ச்சுனிட்டி நிறைய கிடைக்கிறது. அது நல்லபடியாக பயன்படுத்திக்கணும். அதே சமயத்தில் குடும்பத்தில் ஏதோ அல்பத்தனமாக சண்டை போட்டு அது எல்லாம் தூக்கி போட்டு எந்த விஷயம் பார்க்காம உங்களோட ஒரு ரேப்போர்ட் மறுபடி வச்சுருந்தீங்கன்னா குடும்பம் ரொம்ப அருமையாக போகும். ஏந்த பழைய சொத்துக்களை மீட்ட முடியும். இத்தனை விஷயம் இருக்குது, இதெல்லாம் நிறைய இருக்குது. இதெல்லாம் ஆரோக்கியமாக இருக்கும். ஏன்னா நம்ம ஆளுங்க நம்ம வர அப்படின் போது நமக்கு சந்தோஷம் வரும், அனுப்பி வரும். குடும்பம் அப்படியே அரவணைச்சின்னு போக முடியும். 2 பேர் குடும்பமாக இருந்தால் குடும்பம் இல்லை. குடும்பம் கும்பலாக ஆட்டு மந்த மாதிரி இருக்கணும். அந்த குடும்பம் அவள் தான் குடும்பம்னு பேர். ஆனால் இதெல்லாம் ஒரு அமைப்பு வருது, பயன்படுத்திக்கோங்க. ஆகோகன்னு வாழுங்க. இந்த மாதத்தில் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தொட்டதெல்லாம் பொண்ணாகும், தொட்டதெல்லாம் சிறப்பு வரும். குழந்தைகள் நன்னா இருக்கும். அது தனியாக அதுகளோட ஈடுபாடே தனி. வெளிவட்டாரத்தில் பழக்கும்போது எப்படி பழகணும் கொள்ளணுன்றதை நீங்கள் கூட இருந்து கைட் பண்ணணும். போகிற இடத்துக்கெல்லாம் ஐசின் போனோம். குடும்பத்தில் இருக்க உறவுகள்லாம் வச்சுக்கிறோம். ஏன்னா பெரும்பாலும் இனிமேல் வர காலத்தில் லவ் மேரேஜ் தான் வரும். அது சொல்கிறதுக்கு லவ்னு பொய்யுது. ஆண் பொண்ணு மோகம் கொண்டு கல்யாணம் பண்ணி வாழ்க்கையே இல்லை. குடும்பத்தை நடத்துவாங்கன்னா யாரும் பார்க்குறதே இல்லை. சொத்து பொத்து இருக்கா அவ்வளோதான் பார்க்குறான்னு தவிர குடும்பம் நடத்துவாளா? சொத்து பொத்து ஒரு நாள் குடும்பம் ஆகாது. புரியல? அப்படி பார்த்தா குடிசை வீடு கட்டியிருக்காங்க, நான் குடும்பம் நடத்தலைன்னு நானாக தான் நடத்துகிறாங்க. பக்கா பில்டிங்கில் இருந்தாலும் குடும்பம் நடத்துகிறாங்களா? அதுவும் கிடையாது. அதனால் அதுக்கு சம்மந்தமே இல்லை. இறையாமை முக்கியம். அழகாக அருமையாக குழந்தைகளோட நல்லது கெட்டது சம்மந்தப்பட்ட எல்லா குடும்ப விஷயங்களும் அழைச்சிட்டு போங்க, கைட் பண்ணுங்கள். அந்த படிப்பு நல்லா கவனிச்சுங்க. கொஞ்சம் ஒரு ஸ்டேஜ் படித்து பொசிஷன் வர வரைக்கும் அந்த கேரக்டர் ரோல், மேனரிசம் எப்படி பேசுறது நீங்கள் தான் பார்த்து செய்யணும். தப்பு தவறி வெளிவிட்டாட்டில் எதையோ தொடர்பு கொண்டுருச்சுன்னா யூ ஆர் லூசர். நீங்கள் தான் லூசர். இப்போ குழந்தை இருந்து ஒன்றும் இல்லாத ஒன்று தான். இதனால் இந்த ஏன் கேட்குறேன்னா அந்த அளவுக்கு வேகம் போகிறது சுழற்சி. எவ்வளோக்குள்ள நன்மை கிடைக்குமோ அவ்வளோக்குள்ள தீமையான விஷயங்களும் நிறைய சமுதாயத்தில் இருக்குது. அதனால் அதில் மாட்டிக்காமல் இருக்கிறதுக்கு நீங்கள் தான் பார்த்துக்கணும். எதுக்கு சொல்கிறேன்னா
குழந்தைகள் வீடு வர வர நம்மளை மாதிரி சொத்து பத்து வாங்கணும், வீடு நல்ல குழந்தை குட்டி பெறணும், பெரிய லெவலில் பெரிய ஆளாகணும் அப்படின்னு எல்லாருக்கும் ஆசை இருக்கும். அதனால் எந்த பிரச்சனையும் இல்லாமல் சிறப்பாக அமைக்கக்கூடிய அமைப்பும் இந்த காலத்தில் குழந்தைகளுக்கு திருமண பாக்கியம் கிடைக்கக்கூடிய அமைப்பும் இருக்கிறதுனால எதுவும் குறைச்சல் இல்லை, நன்னா இருக்கும் சொல்லி வாழ்த்தி நிறைவு செய்கிறேன். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.